رب العالمين. الله الله صل على طه الأمين. الله الله في كل وقت وحين. الله الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى بالقرآن الكريم وبالقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليكم ما حريص عليكم بالمؤمن رؤوف رحيم إلى آخره. صدق الله العلي العظيم. அளவல்லா அருளும் நிகழ்வா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை விளைத்த தர்ம பிரவாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் வைத்தது. இன்னும் அவனின் தொடர் நமது நாய காத்தம் நபி முத்தர நபி சம்மன் நபி சீரிய நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தாரே ஆயிலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்து வர இருக்கக்கூடியது நம்மளை எதிர்பார்த்து முன்னோக்கி வர இருக்கக்கூடிய மாதம் வசந்த மாதத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வசந்த மாதம் என்றால் ரபியுல் அவ்வல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி வைக்கப்பட்டதா அல்லது வைக்கப்பட்ட மாதத்தில் அவர்கள் பிறந்தார்களா என்னும் அளவிற்குத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரின் மேலான முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் ஜனித்த உதித்த இந்த பூமிக்கு வசந்தத்தை தந்து கொடுத்த மாதமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதில்லை. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன நபியை படைக்காவிட்டால் அந்த சராசர ஒருவரை நாம் படைத்திருக்க மாட்டோம் என்று சொன்னானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய உருவாக்கப்பட்டவருடைய காரணங்களை நான் அங்கிருந்து பார்த்து வருவோம். முழுமையாக எங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கப்பட்டது எப்படி? நூரே முஹம்மதியாவில் இருந்து தொடங்கினால்தான் அவர்களுடைய தன்மைகள் நமக்கு முழுமையாக வழங்கும். அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் எதுவும் இல்லை,
சூரியன் என்பதும் இல்லை, சந்திரன் என்பதும் இல்லை, மலக்கியல் இல்லை, மனிதர்களும் இல்லை, ஜீவனும் இல்லை, எந்த ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு உயிரினங்களுமே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஜலாலியத்தை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி முதன்மையாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய நூல் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலிருந்து ஒரு ஒளியை பிரிக்கின்றார், ஒரு நூலை பிரிக்கின்றார். அந்த நூலில் இருந்து 4 விதமான தன்மைகளை அல்லாஹ் பிரிக்கின்றார். பிரிக்கப்பட்டதுடைய அந்த நூல் யார்? அந்த நூலுக்கு அல்லாஹ் தஆலா அப்பொழுதே பெயர் வைக்கப்பட்டது முஹம்மது என்பதாக பெயரை அல்லாஹ் தஆலா சூட்டினான். அந்த நூலில் இருந்துதான், தன்னிலிருந்து பிரிக்கப்பட்டு வரப்பட்டதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அல்லாஹ்வாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நபிதான், அல்லாஹ் தான். அந்த நூலை பிரிக்கப்பட்டு அதிலிருந்து அல்லாஹ் தஆலா 4 ஒளிகளை பிரிக்கின்றான். ஒன்று, தன்னுடைய அரிசி அல்லாஹ் தஆலா அதிலிருந்து படைக்கின்றான். இந்த நூலே முஹம்மதியாவில் இருந்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிசி படைக்கின்றான். அடுத்தபடியாக அல்லாஹ் படைக்கப்பட்டது லௌஹுல் மஹ்ஃபூஸ் எனக்கூடிய அந்த ஒன்றை அல்லாஹ் படைக்கின்றான். மூன்றாவதாக இந்த ஒளியிலிருந்து அல்லாஹ் தஆலா எல்லா ஜீவராசிகளையும் மலக்குகளிலிருந்து மனிதர்களிலிருந்து ஏனைய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா பிரிக்கின்றான். நான்காவதாக அல்லாஹ் தஆலா அந்த நூலே முஹம்மதியாவில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு நூறாகத்தான் பிரிக்கப்பட்டது கலமை அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். அல்லாஹ் தஆலா கலமை படைத்துவிட்டு சொல்கின்றான், இப்பொழுது எழுது என்பதாக. எழுது என்பதாக அந்த பேராவிற்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அந்த பேரா எழுத ஆரம்பிக்கின்றது. எப்பொழுது படைக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த பேனா எழுத ஆரம்பிக்கின்றது. மனிதன் மட்டுமல்ல, மலக்குகள் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் அந்த பேனா எழுதுகின்றது. ஒரு மரத்தில் இருந்து ஏறி உதுவதாக இருந்தாலும் கூட எப்பொழுது என்பதை அந்த பேனா எழுதி வைக்கின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க எழுதியது ஜஃபல் கலம். இறுதியாக பேனா காய்ந்தது. பேனா காய்ந்து விட்டது. அதனுடைய வேலை முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அத்தனை விஷயங்களையும் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றில் பொக்கிஷத்தில் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கப்படுகின்றார். எல்லாரும் விஷயங்களையும் எந்த ஒன்றுமே இல்லை. எல்லா விஷயங்களும் சூரியனிலிருந்து, சந்திரனிலிருந்து, நட்சத்திரங்களிலிருந்து, அந்த சராசரங்களிலிருந்து, அவருடைய கோள்களிலிருந்து, நீரில் வாழக்கூடியவர்கள், நிலத்தில் வாழக்கூடியவர்கள், நீரில் நிலத்தில் வாழக்கூடியவை, செடி கொடி மரம் அனைத்தும் வாழ்க்கைகள் அதில் புதைக்கப்படுகின்றது. அருள்மிக்க சகோதரர்களே, அதற்கு பின்னால் அந்த நூல் முஹம்மதியாவில் இருந்து அல்லாஹ் தஆலா அடுத்து ஒன்றை வெளியாக்குகின்றான். இந்த மனிதனை வெளியாக்கினானே, இதிலிருந்து அல்லாஹ் தஆலா பிரிக்கின்றான். ரசூல்மார்களை அல்லாஹ் வெளியாக்குகின்றான். 4 பிரிக்கின்றான். ரசூல்மார்களை அல்லாஹ் வெளியாக்குகின்றான். அந்த ரசூல்மார்களிலிருந்து நபிமார்களை அல்லாஹ் தஆலா அடுத்து வெளியாக்குகின்றான். அந்த நபிமார்களுக்கு பின்னால் வலிமார்கள், நாதாக்கள், சுஹராக்கள், ஷஹீதீன்கள் எல்லாவற்றையும் மூன்றாவதாக. அருமைக்குரிய சகோதரர்களே, 4ஆவதாக மனிதனை அல்லாஹ் தஆலா எல்லா மனிதனையும் வெளியாக்குகின்றான். அதனுடைய தொடர்ச்சி
காட்சிகளை பார்க்கப்பட்டால் மெய்சிலிருக்கும் அளவிற்கு இருந்து கொண்டே இருக்கும். சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட பொழுது அது எழுதி வைக்கப்பட்டது. சொர்க்கத்துடைய வாயில்கள் அல்லாஹ் எழுதி வைத்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்குடைய திருக்கலிமாவை சொர்க்கத்துடைய வாயில் அல்லாஹ் எழுதி வைத்திருந்தான். மனிதனில் இருந்து இந்த அனைத்தையும் படித்தானே. இப்போது இதனுடைய ரூஹ் அல்லாஹ் தஆலா உருவாக்குகின்றான். ஆலமே அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹனுடைய மஜ்லிஸ் ஒட்டுமொத்தமாக நபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதியாக யார் மரணிக்க இருக்கின்றார்களோ கியாமத்துடைய நாள் அன்று பிறக்க இருக்கின்றான். வச்சுட்டு சொல்றான், மன்னந்த மன்னன மன்னந்த, நான் யார் நீ யார்? அல்லாஹ் இந்த ஊர்கள்லாம் வச்சு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், இப்ப நான் யாரு நீ யாருன்னு. நீதான் நானான் தான். சொல்லிச்சு இப்ப மாறல. நம்ம இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறோமோ அதேதான் அன்னைக்கு சொல்லுவோம். எங்க படைச்சவன் பார்த்துக்கிறாங்க வரலாம்னா முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா துவா செய்யுங்க, துவா செய்யுங்க வர்றதுக்கு. நம்ம என்ன துவா செய்யறது? நீங்க கலந்து பண்ணியா சொல்லிட்டு அந்த சைத்தானுடைய முடிச்ச அவுத்து போட்டு எந்திரிச்சு போராட சைத்தான் ஓடிட்டு வாங்க. அந்த எட்டெழுத்து வைக்க ஆரம்பித்தால் அல்லாஹ்வுக்கு மரியாதை செய்வான். நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு வரமுடியல நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கா என்னைக்கு தீரும்? தீரவே தீராது. குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது, பிசினஸ் இருக்குது, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் எல்லாத்தையும் சொல்றோம். இன்னைக்கு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இப்படிலாம் மனுஷன் மாறிடுவாங்க. அல்லாஹ்வே கொடுத்தா அப்ப மாறலையே, புத்தி மாறல. எப்ப தெரியுமா மாறிச்சு? அல்லாஹ் பசி எனக்கூடிய ஒன்றை அல்லாஹ் தஆலா திணித்தான், பசியை கொடுத்தான். மூன்றாவதாக நெருப்பில் போடப்படுகின்றது, நரகத்தில் எடுத்து வாட்டப்படுகின்றது. இடப்பட்ட சிறு நேரத்திலேயே கதறியது, அந்த அம்பியான அப்துன், அந்த அம்பியான அப்துன். இது கதறியது எங்க நரகத்திலிருந்து கத்துச்சு. அப்ப எடுத்தார் ஊர்ல வேற யாரும் இல்ல, நம்மதான் எடுத்தவன என்ன சொன்னா, அந்த ரப்பி ஆனா அப்துன், நீ உன்னுடைய ரப்பி நான் உன்னுடைய அடியார். அப்பதான் சொல்லிச்சு. நீங்க பாருங்க, மனுஷனுக்கு காசு இல்லாமல் இருக்கும்போது கூட ஒண்ணும் செய்ய மாட்டான். பசி வந்துருச்சு அப்படின்னா எதுவுமே அவனுக்கு தெரியாது. போதும்னு சொல்லக்கூடிய மனநிலை எதுக்குமே வராது. ஒரு மனிதனுக்கு கோடி ரூபாய் கொண்டு போய் கொடுங்க, குடும்பத்தை போதுமா இருந்ததுங்க. போதும், உணவு தேவைதான். நல்ல ட்ரெஸ், வைரம் ஐயோத்தியாவே விழிக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ், விலை மதிக்கக்கூடிய ட்ரெஸ், இதை கொடுத்துட்டு போட்டு போதுமா ட்ரெஸ் நல்லா இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ் போதுமா, இப்ப இது போதும் அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் இதை விட நல்லா பெஸ்டான ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தா நல்லா இருக்குங்க. ஒரு வீடு எந்த ஒன்றை கொடுத்தாலும் சரி, இதைவிட மேலும் வேண்டும், இதைவிட மேலும் வேண்டும். இந்தியாவிலேயே பெரும் கோடீஸ்வரனாக முதலிடத்தை பிடித்த அதானியாக இருந்தாலும் சரி, கேட்கப்பட்டால் உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய புர்னி சுல்தானாக இருந்தாலும் சரி, ஒண்ணு என்ன வேணும் போதுமா இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஒண்ணு ஒரு நாடு வேணும், நான் உலக பணக்காரனா ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவான். அதே சமயத்துல சாப்பாடு ஒரு தட்டு நிறைய வச்சுட்டு கொடுத்துட்டு ஒண்ணு கொஞ்சம் வேணுமா வேணுமான்னு கேட்டுங்க, ஒரு கட்டத்திற்கு மாதிரி சொல்லுவான், போடுங்க முடியல, ஒண்ணு எடுத்து வச்சுருந்தா வச்சுக்க மாட்டான், போதும் முடியல, அதுதான் இதுக்கு மேல வைக்காதீங்க வைக்காதீங்க வைக்காதீங்க. இந்த பசிங்கிறது ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்டதில் இவனை அல்லாஹ்வை ஏற்பதற்காக வேண்டியே அமைக்கப்பட்ட ஒன்று பசி. கஷ்டம் வந்தால் கூட இவன் வேறு வழிகளை தேடுவான், சிரமம் வந்தால் கூட இவன் வேற வழிகளை தேடுவான், நோய்களில் அகப்பட்டுக் கொண்டால் கூட அதற்கு வேறு வழிகளை தேடுவான்.
பசி வரப்பட்டால் இவனுக்கு புத்தி மழுங்கிவிடும், கண் கட்டிவிடும், என்ன செய்வதென்றே தெரியாமல் புத்தி பேழைத்தது போன்றாகி விடுவார். அது எப்ப நம்ம பார்க்கலாம்? காலையில சகர் செஞ்சுட்டு வந்தவர்கள் நல்லா இருப்பாங்க. ரமலானுடைய மாதத்துல அந்த கடைசி நேரத்துல கஞ்சிய பக்கத்துல வச்சுட்டு நோன்பு அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி துவா ஓடுகிற துவாவுக்கு கூட நம்மளால ஆரம்பிச்சு சொல்ல முடியாது. அந்த கஞ்சியை போட்டு நோண்டிக்கிட்டுமோ இல்ல போட்டு வந்திருக்க வட செஞ்சா பிச்சு போட்டு நோண்டிக்கிட்டே இருப்போம். அது இல்ல பக்கத்துல இருக்க பேசிக்கிட்டே வச்சிருப்போம். ஏன்னா பேசுறதுக்காக நமக்கு பசி ஆகுது தெரியக்கூடாது அப்படின்னு இந்த அச்சத்தில் ஒண்ணு துவா இழுத்துக்கிட்டே இருக்காது. பட்டுன்னு முடிக்க வேண்டியதான், நீயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம் தான் முன்னாடி திறந்தா என்ன உட்காந்து இது வாங்கிக்கிற திட்டம் இருக்கிற நீங்க சொல்லிக் கொடுக்குறவங்க நிறைய திட்டம் வாங்குவோம். அந்த டைப்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய பொறுமையும் சோதிப்பாங்க. அவங்களும் பொறுமையா இருக்க முடியாது. இதற்கு காரணம் என்ன? அந்த பசி எழக்கூடிய ஒன்று அல்லாஹ் கொடுக்கப்பட்டான். அப்பொழுதுதான் சொன்னான், இந்த மனிதர் ஆள் சொன்னது அந்த ரப்பி அன அர்ஜுன், நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை. அப்ப அல்லாஹ் கேட்டா இருக்கிறதே ஒரு துவாமா இருக்கக்கூடிய ரூஹில் சில ரூஹில் பிரகாசமாக இருந்து கொண்டிருந்தது. அந்த ரூஹில் எல்லாம் எல்லாரும் அதைவிட விளம்பரமான பிரகாசமான ஒரு ரூஹ் இருந்தது. அப்ப ஆலம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லைங்க, இந்த நபிமார்களுடைய ரூஹ்லாம் பிரகாசிச்சு இந்த வெளியில அல்லாஹ் தனியா ஒண்ணு சேர்த்தான். இது ஆலம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்களா, போயிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு வெளியே பார்த்தா ரொம்ப அழகா தெரிஞ்சு அந்த ஒளியை பார்த்துக்கிறாங்க. யாருலாம் இது? யாரு இது? உன்னுடைய பிச்சைகள் தான். இவ்வளவு அழகா இருக்குது, இதுக்கு என்ன வயசு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 1000 வயசு கொடுத்துருக்கு. அப்படியா? 1000 வயசு கொடுத்துருக்கா? அவங்களுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு 60-70 வயசு அப்படின்னா இப்ப இவங்க ஆயிரம் சாத்தம் சொன்னாங்களா, எனக்கு என்ன வயசு? உங்களுக்கு 1000 வயசு கொடுத்துருக்கு. அப்படியா? அப்படின்னா 7 வயசுல இருந்து ஒரு 40 எடுத்து அவங்களுக்கு கொடுத்துரு. பாவம் 60 இருக்கிற அவங்க 100 வயசாச்சு வாழ்ந்துட்டு போட்டோம். நான் ஒரு 1000 வயசு இருக்கு எனக்கு கொடுத்துருக்கு, அது வந்து ஒரு 40 கொடுத்து அப்படின்னு கொடுத்தா. எந்த நபியை பார்த்து இருக்கக்கூடிய அடிமைகள் எல்லாம் கையை அறுத்துக் கொண்டார்களோ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்ல அவர்கள் அந்த நபியை பார்த்து கையை எடுத்தார்களோ, பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த நபி எந்த நபியை பார்த்து கையை எடுத்தார்களோ அந்த நபியுடைய பிரகாசம் தான் அங்கே தெரிந்தது. அவர்கள் சொன்னாங்க, இவங்க 2வது வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் அனுப்பிச்சேன், இவங்களுக்கு 960 வருஷம் முடிஞ்சு முடிஞ்ச உடனே மலக்குல் மௌத் வந்துட்டாரு. வந்துட்டு அதனை வாங்க போலாம். என்னது அல்லாஹ் எனக்கு 1000 வயசுல சொன்னா நீ எப்பயோ வந்து கூப்பிடுவீங்க, என்ன 1000 அறுவாங்க நடந்தது தெரியாதா உங்களுக்கு? அது மறந்து வச்சா? நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுடைய வயசுல 40 வயசு எடுத்து கொடுத்தீங்கல்ல, அது போயிடுச்சு கழிஞ்சு. அதனால நீங்க எப்போ வாங்க 960 வயசுல எப்போ வாங்க என்ன அப்படி முடியாது, அதெல்லாம் நான் வர மாட்டேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். முதலில் மறுத்தது மறந்ததும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த விஷயங்கள் மறுத்ததும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மனிதனுடைய இயல்பு சபையில இருந்து கேட்கணும், நான் அது செய்யணும் இது செய்யணும் சொல்லிடுவாங்க. அடுத்து தனியா போய் வீட்டுல போய் கேட்கணும், அது அப்ப சொன்னீங்க சபைக்கு முன்னாடி, இப்ப முடியல, குடுக்கணும் நியத்தை இருக்குது ஆனா முடியலையே. நம்ம பள்ளியை அப்படியே மஸ்ஜித் நபியா மாத்திடணும், நம்ம ஊரை அப்படியே மதீனா முனவ்வராவாக மாற்றிட வேண்டும். எல்லாம் நிகழ்ச்சி இருக்குது இல்லையே, அந்த சொல்லி மாத்திராண்டு முடியலையே. ஊர் பெருமைக்கு அவர் சொல்லிட்டு இன்னைக்கு மனிதன் மாற்றி கொடுக்கின்றான், மாற்றி செய்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்ன இவங்க மலக்குல் மௌத் பிறகு அல்லாஹ்கிட்ட போனாங்க, யா அல்லாஹ் ஆதம் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அல்லாஹ் சிரிச்சிருச்சு, சரி விடுங்க, இன்னும் ஒரு 40 வருஷம் கொடுங்க அவருக்கு இருந்து போட்டோம். அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்.
இந்த அனைத்து நூல்களையும் விட மேன்மையாக அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் இருக்கின்றது. இருக்கக்கூடிய ரூஹ் எல்லாம் நிரந்தரமாக பிரகாசமானது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா வைத்துக் கொண்டு கேட்டான், நபிமார்களும் கேட்டான், அத்தனை நபிமார்களும் கேட்டான், நீங்கள் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், இவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் இவருக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டான். 27வது ஜுலை இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். உடனடியாக ஆமன்னா, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். இதை எப்படி உதவி செய்ய முடியும்? எல்லா நபிமார்களுக்கும் கடைசியாக வரக்கூடியது நம்முடைய உயிரக்கூடியதான உயிருள்ளதான முத்தரவு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாஹிவருக்கு முன்னால் எல்லா நபிமார்களும் வருகின்றார்கள். அவர்கள் எப்படி உதவி செய்வார்கள்? அன்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு 1,24,000 நபிமார்களும் ஏற்றுக்கொண்டார்கள். 25 ரசூல்மார்களும் ஏற்றுக்கொண்டார்கள். 4 ரசூல்மார்களும் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா நபர்களும் ஏற்றுக்கொண்ட நபிமார்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம், ஈமான் கொள்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதாக. அதற்குரிய சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ் தஆலா முன்னுள்ள வேதங்களில் இறக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு வேதத்திலும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதமாக இருக்கட்டும், சுஹஃபுகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டே சொல்லி இருக்கின்றார். மஹமூத் என்றும் அஹமது என்றும் அல்லாஹ் தஆலா அதுகளை குறிப்பிடுகின்றார். இறுதியாக ஒருவர் அவர் முஹம்மது எனக்குரியவர், அஹமது எனக்குரியவர். தௌராத், இன்ஜீல், ஜபூர், 7 சுஹஃபுகள் நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட அத்தனை சுஹஃபுகளையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். இதெல்லாம் மறைச்சிட்டாங்க, இருட்டறிவுபடுகின்றார்கள். ஒரு விஷயம் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது, உண்மையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. எங்க வச்சிருக்காங்க? அதே ஜெருசலத்தில் தான் இருக்குது. பைத்துல் முகத்தஸுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அது யாரும் பார்க்க முடியாது. அது ஒன்று, அது யாரும் பார்க்க முடியாது. யாரும் பார்க்கறதுக்கு அனுமதி உண்டு. இந்த போப்பாண்டவராக யார் வருகின்றாரோ அவர் மட்டும்தான் அதை படிக்க முடியும், பார்க்க முடியும். வேற யாரும் பார்க்க முடியாது. இன்னைக்கு வேற யாருக்கும் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு எழுதப்படாத அது சட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த அளவிற்கு யாரும் அதற்கு மீறி மாறுதல் செய்ய வரக்கூடாது. இந்த கொள்கை கோட்பாட்டுகளில் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த புதிய ஏற்பாடுகளை யாரும் அது கை வச்சிடக்கூடாது. பல ஏற்பாடுகள் எப்படி இருக்குது அதுதான் நாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனாலதான் ஒரு போப்பாண்டவர் இறந்து விட்டால் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியவருக்கு பல்வேறு வழிமுறைகள், பல்வேறு நடைமுறைகள் அவர்களுக்கு இருக்குது. இது இப்படி இருந்தும் அதுலயும் அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு ஈமான கொடுத்துட்டாங்க. போப் இரண்டாம் ஜான் பான் என்பதாக ஒரு நபர் வந்தார். தெரிஞ்சிருக்கும், இந்த முன்னுள்ளவர்களுக்கு முதியவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். போப் இரண்டாம் ஜான் பாண்ட் அவர் முழுமையா படிச்சுட்டார். படிச்சுட்டு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வந்தார். அவர்களுடைய சட்டத்திட்டங்கள்ல எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அந்த போப்பாண்டவர் இறந்ததற்கு பின்னால் தான் அடுத்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சீனியர்கள் இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க எலெக்ஷன் வைத்து. ஆனா 2ஆம் ஜான் பாண்ட், போப் ஜான் பாண்ட் அவர் இறக்காமலே என்ன ஆனாலும் இன்னைக்கு தெரியல. இன்னைக்கு தெரியாதவர்களுக்கு அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, எங்க வச்சிருக்காங்க என்ன எனக்கு தெரியாது. ஒண்ணுமே அறிவிக்கப்படாமல் உடனடியாக அடுத்த போப்பை இவர்கள் தேர்வு செய்தார்கள். அப்ப அந்த ஏற்பாடுகளில் ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடியது அதில் இருக்கின்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்துடைய அரபு தேசத்தில் கோலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து குறைஷி கோத்தை சார்ந்த, அதாவது காபாவை நிர்வகிக்கக்கூடிய அந்த குறைஷி கோத்தை சார்ந்தவர்களிலிருந்து ஒரு அடிமையுடைய மகனாக மஹமூத் எனக்கூடிய ஒரு நபர் வருவார். சங்கீதம் எனக்கூடிய சொல்லக்கூடிய அவர்களுடைய வர்ணங்கள் என்ற பைபிள் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் மறைக்கப்பட்டது. நபிமார்கள் வந்தார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் கேட்கப்பட்டது, யா அல்லாஹ் எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஆக்கி. எல்லா நபிமார்களும் அல்லாஹ் நபிமார்களாக அனுப்பியதே பெரும் ஒரு பாக்கியம். அப்படி இருக்கக்கூடிய நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் கேட்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கலையா அல்லாஹ்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, கலீலுல்லாஹ் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுத்தாங்க. அப்ப கடைசி எப்படி தெரியுமா துஆ செஞ்சாங்க? யா அல்லாஹ் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய சந்ததியில் இருந்து வர வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அவர்களை என்னுடைய சந்ததியில் இருந்து வர வைப்பாயாக. அதனால்தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் இருந்து தாயும் சரி தந்தையும் சரி இருநபர்களும் வருகின்றார்கள். ஏற்கால 20-30வது பாட்டு நாளாக நேற்று பார்க்கக்கூடிய சமயத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உச்சரங்கள் வரக்கூடிய அதனால் எனக்குரிய சொல்லக்கூடியவர்கள் வருகின்றார்கள். இங்கிருந்து அதனால் எனக்குரிய சொல்லக்கூடிய பாட்டாளர்கள் புரிகின்றார்கள். ஆமினா அம்மையார் அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் அல்லாஹ் தஆலா இவருடைய சந்ததியில் என்று வைத்துள்ளான். இது பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னு தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியர்கள் சிறை வழக்கங்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிமுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதாக சொல்லி வந்தவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதாக ஈமான் கொண்டு வந்தவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தனை அடிப்படையாக வரப்பட்டு அல்லாஹ் தஆலா நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நூஹை படைப்பதற்கு முன்பதாக மண் சடலமாக செய்து வைத்திருந்தானே, இது நூரே முஹம்மது அல்லாஹ் தஆலா புகுத்தினான். இப்பொழுது சொல்கின்றான், மலக்குகளுக்கு பார்த்து ஒட்டுமொத்தமாக அனைத்து நபர்களுக்கும் பார்த்து சொன்னான், சஜ்தா செய்யுங்கள், நீங்கள் சஜ்தா செய்யுங்கள், ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்பதாக. ஆதமுக்கு சஜ்தா செய்ய என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெற்றியில் வைக்கப்பட்ட நூரே முஹம்மதியாவுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என்பதுதான். தஃசீர் விளக்கங்களில் எழுதும்போது தெளிவாக இதை காட்டுகின்றார்கள். எல்லா மலக்குகளையும் சஜ்தா செய்தார்கள். அபா வஸ்தக்பர இப்லீஸ், யார் தான் எனக்குரிய அகந்தையில் பெருமையில் தனக்கு எல்லாம் தெரியும், நான் இந்த மலக்குகளுக்கு ஆசான் என்பதாக சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருந்தானே, அந்த இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானார். அன்புக்குரிய சகோதரர்களே, என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்துவிட்டு இருக்கின்றோமோ அன்று நாம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாவோம் என்பதை மட்டும் இது விளங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் போதும், முஹம்மது ரசூலுல்லாஹ் வேணாம், அவ்வளவு பேர் நிராகரிக்கின்றானா, அவன் முஸ்லிம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? அவர்கள் மீது அவர்களை புகழ்வதன் மூலமாக, அவர்களுக்கு ஸலவாத் சொல்வதன் மூலமாக, அவர்களின் மீது முஹப்பத் வைப்பதன் மூலமாக, எந்த அளவிற்கு தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், ஏன் தன்னுடைய உயிரை விட
அடுத்ததாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டும். பிரியம் என்பது அந்த அளவிற்கு வைக்கும்போது அல்லாஹு தஆலா எண்ணிலடங்காத பரக்கத்தினை ஏற்படுத்துகின்றார். ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களிடத்தில் நாளை நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யார் ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்கப்பட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது அதிகமாக நீ ஸலவாத்து சொல் என்பதாக. என் மீது நீ அதிகமாக ஸலவாத்து சொல் என்றார்கள். அப்படி அந்த சஹாபி சொன்னார், நான் ஒரு நாளையில் 4 ஒரு பகுதியை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நான் பயன்படுத்துகின்றேன் என்பதாக சொன்னார். இன்னும் சற்று அதிகப்படுத்துவாயாக என்றார்கள். அப்போது அந்த சஹாபி சொன்னார், 4 2 பகுதிகள் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றேன் யா ரசூலல்லாஹ். உங்களை போடுகின்றேன், உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்கின்றேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் அதிகப்படுத்துவாயாக. நான் 3 பகுதிகள் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றேன். உங்கள் பிரியத்தில் நான் அதை துணிவாகின்றேன் யா ரசூலுல்லாஹ், இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்றார்கள். என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மறந்துட்டு சொல்றாங்கன்னு அர்த்தமா? அந்த சஹாபி அப்படி சொன்னாங்களா? இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல சொன்னாங்களா? இல்ல, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை துதிக்க வேண்டும். அதற்கு மேலாக அடுத்து எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைத்தவர்களாக, ஸலவாத்து சொன்னவர்களாக, அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய நடத்தையில் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றி நடந்தால் நாளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க பிள்ளைகள்ல உங்களுக்கு எல்லா வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும். நீங்க என்ன செய்யாதீங்க, தளர்ந்து விடக்கூடாது. என் மீது எது இடுக்கண்கள், இடையூறுகள், இன்னல்கள், துன்பங்கள் அனைத்து வரக்கூடிய சமயங்களும் கூட நீரை மறந்து விடாதே என்றாக சொன்னார். மேலும் என்ன நடந்தது என்பதை பற்றி இனி வரக்கூடிய வாரங்களில் தொடர்ச்சியாக பார்ப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.